கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்று தனி பெருமை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் பணக்காரர் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டம், பணக்கார மாவட்டம். அடுத்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த திராவிட அரசாங்கம் எப்படி ஏமாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, என்ன நடந்தாலுமே அதற்கு பிரதமர் மோடி காரணம் தான் அப்படின்னு சொல்லி எல்லா அவர் தலையில போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் வரும்போது வெறும் வாக்கு வங்கிக்காக மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அதை விட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன வளர்ச்சி பணிகள் பண்ணியிருக்காங்க? எதுவுமே பண்ணல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா 5 வருடங்களாக காங்கிரஸ் எம்பி வந்து விஜயவசந்த் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. இந்த கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு கண்டன அறிக்கையோ, ஒரு லெட்டரோ, ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்திருக்காரா? கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக 48,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது பொன் ராதாகிருஷ்ணனால மட்டும்தான் முடியும். ஆகவே நம்முடைய மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மாவட்டம் வளர வேண்டும் என்றால் நாம் இந்த தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்.